தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் மாநில செயலாளராகிய ஜான்சி ராணி பேசுகிறேன். உங்கள் அனைவருக்கும் முதல்ல வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் கடந்த 10ஆம் தேதி முதல் இன்று வரை மாற்றுத்திறனாளிகளின் ஒற்றை கோரிக்கையான உதவித்தொகை உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர் மறியல் போராட்டத்தை தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தினமும் எங்கள் போராட்டத்தில் காவல்துறையினர் கைது செய்வதும் மாலை விடுவிப்பதும் மீண்டும் மீண்டும் போராட்ட களத்திற்கு வருவதும் என்று எங்களது போராட்டம் தொடர்கிறது. பொதுமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் அல்லது அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எங்களின் வேண்டுகோளாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது சில விஷயங்களை உங்கள் முன்னிப்பு வைக்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் இந்த சமூகத்தின் ஒரு பங்கு தான். மாற்றுத்திறனாளிகள் எங்கேயும் தனியாக இல்லை. இந்த சமூகத்தில் தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஒரு பகுதியினர் வசிக்கிறார்கள். மிக சாதாரணமாக கடந்து போகக்கூடிய எண்ணிக்கையிலெல்லாம் இல்லை. தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய புள்ளி விவரத்தின் அடிப்படையில் அடையாள அட்டை கொடுத்திருப்பவர்கள் என்ற எண்ணிக்கையில் மட்டுமே ஒரு 14 லட்சம் பேர் இருக்காங்க. இது 21 வகையான மாற்றுத்திறனாளிகள் முழுவதுமாக கணக்கெடுப்பு செய்துவிட்டதாக சொல்ல முடியாது. இது 2011ஆம் ஆண்டு சென்சஸ் கணக்கின்படி தான் இந்த எண்ணிக்கை என்பது சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இதை தாண்டி இன்னும் கூடுதல் எண்ணிக்கையில் தான் தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகள் எண்ணிக்கை நிச்சயமாக இருக்க வாய்ப்பு உள்ளது. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு பராமரிப்பு உதவித்தொகை என்பதை ஒரு 9 லட்சம் பேருக்கு வரைக்கும் தான் கொடுக்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 75% ஊனத்திற்கு கீழ் உள்ளவங்க 40லேருந்து 75க்கு கீழ் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வருவாய்த்துறை மூலமாக 1500 ரூபாயும், 75% மேல் ஊனம் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு கடும் மாற்றுத்திறனாளிகள் என்ற அடிப்படையில் 2000 ரூபாயாகவும், இப்போ சமீப திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு 500 ரூபாய் எங்கள் போராட்டத்திற்கு பிறகு உயர்த்திய அடிப்படையில் இப்போது வரைக்கும் வழங்கப்பட்டு வருது. நாங்கள் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பிலிருந்து போராடிட்டு இருக்கோம். பல கோரிக்கைகள் வச்சுக்கிறதுல முக்கியமான கோரிக்கை உதவித்தொகை உயர்வு தான். நாங்கள் உதவித்தொகை உயர்வு என்று நாங்கள் ஏற்கனவே கோரிக்கை வைத்த போது 3000 குறைந்தபட்சம் உயர்த்த வேண்டும் என்று தான் நாங்கள் கோரிக்கை வச்சோம். ஏன்னா அப்போ 3000 ரூபாய் உயர்த்திய 1-2 மாநிலங்கள் மட்டும்தான் இருந்தது. முன்னுதாரணமாக சொல்வதற்கு பல மாநிலங்கள் வரல. ஆனால் இன்றைய நிலைமை என்ன? இன்றைய விலைவாசி உயர்வுக்கு ஏற்பவும் சரி, இன்றைக்கு அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்கள் எல்லாம், குறிப்பாக ஆந்திராவில் 3 கேட்டகரியாக மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை வழங்கப்படுது. 60%, 40லேருந்து 60% ஊனமுள்ளவர்களுக்கு குறைந்தபட்சம் 6000 ரூபாய் ஆரம்பிக்கிறாங்க. 60லேருந்து 80 வரைக்கும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு 10,000 ரூபாயும், 70-80க்கு மேலே இருக்கக்கூடிய கடும் மாற்றுத்திறனாளிக்கு 15,000 ரூபாய், அதாவது உதவி தேவைப்படக்கூடிய நபர் என்ற அடிப்படையில் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடியவர்களுக்கு 15,000 ரூபாய் வரைக்கும் 3 கேட்டகரியாக பிரித்து ஆந்திராவில் கொடுக்குறாங்க. வேறு சில மாநிலங்கள் பாண்டிச்சேரி உட்பட 5,500ன்னு உயர்த்தியிருக்காங்க. டெல்லியில் உயர்த்தப்பட்டிருக்கு. தெலுங்கானாவில் 4,016 ரூபாய் எல்லாருக்கும் சமமாக அப்படி கொடுத்துட்ருக்காங்க. இப்படி பல மாநிலங்களும் அதிகபட்சமாக உயர்த்தி கொண்டிருக்கிற இன்றைய சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளிகளுடைய வலிகளும் தேவைகளும் பிரச்சனைகளும் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி இன்னைக்கு அடித்தட்டத்தில் இருக்காங்க, எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல். இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளியோட வாழ்க்கையில் கொஞ்சமாவது கௌரவமும் கண்ணியமும் வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இன்னைக்கு அத்தியாவசியமாக தேவையாக இருக்கிறது உதவித்தொகை உயர்வு என்ற கோரிக்கை தான். ஆகவே நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம்னு சொன்னால், சமீப 4 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததுக்கு பிறகு நாங்கள் திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம், படிப்படியாக உயர்த்துவோம் எங்கள் கோரிக்கை என்று சொன்னீர்களே. இந்த 500 ரூபாய் 2022 உயர்த்தி கொடுத்ததுக்கு பிறகு ஒரு படி கூட உயரலையே. இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? இந்த 4 ஆண்டுகளில் மட்டுமே வச்சுக்கோங்களேன், எந்த விலைவாசியும் உயராமல் இருக்கா? அல்லது தமிழக அரசு கையில் காசு இல்லை, கஜானாவில் காசு இல்லைன்னு சொல்லி எந்த திட்டங்களை நிறுத்தி முடக்கப்பட்டிருக்கா? மத்திய அரசுடைய நிதி பங்களிப்பு போதுமான அளவுக்கு கொடுக்கப்படவில்லை என்ற சூழ்நிலையிலும் தான் மற்ற மாநில அரசுகள் எல்லாம், ஆந்திரா உள்ளிட்ட மாநில அரசுகள் மாநில அரசுடைய நிதி பங்களிப்பை உயர்த்தி இந்த உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் ஏன் கொடுக்க முடியாது? தமிழ்நாடு அரசு என்பது இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலம். இன்னைக்கு பல நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்க மக்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு அரசு. மகளிர் உரிமை தொகை கூட இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்குங்கிற செய்தியெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்படி எல்லாவற்றிலும் முன்னோடியாக இருக்கக்கூடிய இந்த அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு பொறுப்பு துறையை யார் தெரியுமா? அந்த துறைக்கு பொறுப்பு தமிழக முதல்வர் அவர்கள் தான். ஆனால் கண்டுகொள்ளாமல் இருப்பதையே. மாற்றுத்திறனாளிக்கு என்ன வருமானம் இருக்குது?
நீங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். தமிழக அரசுக்கிட்ட நாங்கள் அதான் கேட்குறோம். வெறும் 1500 ரூபா 2000 ரூபா ஒரு மாற்றுத்திறனாளி இல்லை சாதாரண மனிதர்கிட்ட கூட கொடுத்து ஒரு மாதம் இதை வைத்துக்கொண்டு வாழ்க்கை நடத்த முடியுமா என்று கேட்டு பாருங்க. 2 வேளை டீ மட்டும் தாங்க கொடுக்கலாம், அல்லது ஒரு மருந்து சேர்த்து வேணா சாப்பிட முடியும். இதை தாண்டி அந்த மனிதன் வாழ்வது எப்படி? ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு மாற்றுத்திறனாளி எப்படி வாழ முடியும்? மாற்றுத்திறனாளிக்கு என்று இப்போ மகளிர் உதவித்தொகை கொடுக்குறீங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு கிடையாது. மாற்றுத்திறனாளி ஊனமாக இருக்கக்கூடிய பெண் குடும்ப தலைவியாக இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் உதவித்தொகை 1500 ரூபா வாங்குறீங்க என்ற காரணத்தை காட்டி இந்த மகளிர் உதவித்தொகை உங்களுக்கு மறுக்கப்படுது. எனக்கு மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியதுனால எங்களுக்கு என்ன கூடுதலான கவனிப்பும் ஆதரவும் கொடுக்கணுமே தவிர, அதுவே குற்றமாக கருதி எங்களுக்கு தண்டனை கொடுப்பது எப்படி நியாயமாக இருக்கும்? எங்களுக்கு கூடுதலாக அந்த பணத்தையும் சேர்த்து நிதியை கொடுத்தா கொஞ்சம் பெண்கள், மாற்றுத்திறனாளி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் பெருமூச்சு விடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். சரி, யார்கிட்டையும் கையேந்தாம குடும்பத்தில் வாழ்க்கை நடத்த முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்த முடியும். அதனால் இந்த குறைந்தபட்சம் 1500 ரூபாய் 2000 காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகை மறுக்கிற இந்த அரசுகிட்ட நாங்கள் கேட்குறோம், வேண்டாம் விடுங்க. ஆனால் மற்ற மாநிலங்களில், அண்டை மாநிலங்களில் கொடுப்பது போல மாற்றுத்திறனாளிகள் ஆண்கள் பெண்கள் அத்துணை பேருக்கும் இந்த தமிழக அரசு உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக 4 வருஷமா நாங்கள் போராடிட்டு தான் இருக்கோம். எடுத்த எடுப்பிலே நாங்கள் மறியல் முற்றுகை அப்படிலாம் போகலை. ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் யாரெல்லாம் சந்திக்க முடியும்? மாற்றுத்திறனாளி துறையினுடைய நல அதிகாரிகள், மாநில அளவில் இருக்கக்கூடிய இயக்குனர், கமிஷனர், துறையினுடைய செக்ரட்டரி, அதை தாண்டி நாங்கள் போராட்டத்தின் போது தலைமைச் செயலர் சந்திப்பதற்கு கூட ஒரு முறை அழைச்சிட்டு போனாங்க, சந்தித்தோம். ஆனால் எல்லாருமே இந்த உதவித்தொகையை உயர்வு என்பதை அப்படி புறந்தள்ளி விட்டுட்டு வேறு சில கோரிக்கைகள்லாம் அங்கே வைக்கிற மாதிரி ஆடு மொத்தம் நாங்கள் சொல்கிறோம் கவனிக்கிறோம் செய்கிறோம் என்று சொல்கிறார்களே தவிர, மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கைகள் என்பது இன்றைக்கு தமிழக அரசால் புறக்கணிக்கப்படுகிற ஒரு கோரிக்கையாக தான் தொடர்ந்து இருக்குங்கிறத இந்த நேரத்தில் நாங்கள் கவலையோடு வருத்தத்தோடு இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறோம். இப்போ மாற்றுத்திறனாளியுடைய கோரிக்கை தொடர்ந்து தமிழக அரசால் புறக்கணிக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுக்க போகிறீங்களா? என்ன பண்ண போகிறீங்க? ஆமாம், தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். நாங்கள் வெறும் மனு கொடுத்ததோடு நிற்கலை, பேச்சுவார்த்தையோடு நிற்கலை. எத்தனை விதமான போராட்டம் தெரியுமா? சென்ற ஆண்டிலிருந்து மாற்றுத்திறனாளிகளே பல பேருக்கு விண்ணப்பிச்சும் வராதவர்களை ஒப்படைக்கிற போராட்டம் நடத்தினோம். மாற்றுத்திறனாளி அலுவலர்களுக்கு முன்னாடி சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தினோம். அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைத்து நீங்கள் எங்கள் கோரிக்கை நியாயத்தை புரிந்து கொண்டு வாக்குறுதி கொடுங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய தர்ணா போராட்டத்தை வள்ளுவர் கோட்டத்தில் நடத்தினோம். இப்படி தொடர்ந்தாத போராட்டத்துக்கு பிறகுதான் இந்த முறை இந்த பிப்ரவரி 10ஆம் தேதி நாங்கள் போராட்டத்தை தொடர் மறியல் போராட்டம் அறிவிச்சிருக்கோம். இன்னைக்கு 4வது நாள். தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு 150க்கு மேற்பட்ட மையங்கள் பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளி கைது செய்யப்பட்டு அங்கங்கே மண்டபங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. நாங்கள் கேட்குறாங்க, மாற்றுத்திறனாளி போராடி தான் உங்கள்கிட்ட உதவித்தொகை கேட்கணுமா? ஏன் மாற்றுத்திறனாளி பிரச்சனைகளை உங்களுக்கு புரியாதா? மாற்றுத்திறனாளி துறையினுடைய பொறுப்பு என்ற அடிப்படையில் தமிழக முதல்வர்களுக்கு கூடுதல் புரிதல் இருக்கணுமா வேண்டாமா? எங்களை அழைத்து பேசி ஒரு முறை மாற்றுத்திறனாளி ஆயிட்டா அதோட முடிஞ்சு போச்சு இல்லைங்க. தினம் தினம் காயங்களோடு, தினம் தினம் வலிகளோடு, இரத்தமும் சீழுமாக நாங்கள் வாழ்வது மட்டுமல்லாமல் எங்க போனாலும் ஏச்சும் பேச்சும் அவமானமும் கேலியும் கிண்டலும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிய மனநிலை முதல்ல எப்படி இருக்கு? எங்களுக்கு ஒரு கௌரவமான கண்ணியமான வாழ்க்கை கொடுப்பதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டாமா? எல்லாரையும் நாங்கள் யாரையும் பின்தங்க விட மாட்டோம் என்று தமிழகம் முன்னோடி மாநிலம் என்று சொல்லக்கூடிய தமிழக முதல்வருக்கு நாங்கள் இன்னைக்கு பணிவோடு கேட்டுக்க விரும்புகிறோம். இந்த தமிழகத்தில் வாழக்கூடிய மக்களில் ஒரு பகுதியினர் மாற்றுத்திறனாளிகள். வாயோடு வயிறோடு மட்டுமல்ல, நாங்கள் வாக்காளர்களாகவும் இருக்கோம். தயவு செய்து எங்கள் கோரிக்கையை புரிந்து கொண்டு எங்களது உதவித்தொகை உயர்வு என்ற ஒற்றை கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அரசியல் கட்சிகள் தலைவர்கள் இருக்கீங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கீங்க, பல தோழமை கட்சி நண்பர்கள் தலைவர்கள்லாம் இருக்கீங்க. நீங்களாம் தயவு செய்து எங்கள் கோரிக்கையின் நியாயத்தை தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் எடுத்துரைக்கக்கூடிய முறையில் நீங்கள் வலியுறுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களையும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் போராட்டம் நடத்துகிற போது பல இடங்கள்லாம் பொதுமக்கள் என்னென்னா, நீங்கள் எதுக்கு சாலை மறியலில் பண்ணுறீங்க, எதுக்கு ரோடை பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னு போராட்டத்துக்கு எதிராக சில பேர் கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குது. உங்கள் வீடுகளில் யாராவது மாற்றுத்திறனாளி இருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அப்போ தான் அந்த வலி வருத்தம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் என்ன இவ்வளோ வலிகளோடு நாங்கள் போய் போராட்டத்தில் உட்கார்றது எங்களுக்கு என்ன கட்டாயமா? ஏற்கனவே வலியோடு இருக்கிற நாங்கள் இப்படி போராட்டங்களுக்கு போகும்போது கூடுதல் அவஸ்தை இல்லையா, சிரமம் இல்லையா? இப்போ 4 நாளாக போராட்டத்துக்கு போயிட்டு வந்து இன்றைக்கி போராட்டத்துக்கு எழுந்து போக முடியாமல் காலில் சீர்வடியக்கூடிய நிலையில் நான் வீட்டில் உட்காந்துருக்கேன். என்னால் இன்றைக்கி எழுந்து நடக்க முடியாது. ஆகவே இப்படி மேலும் மேலும் எங்களை சித்திரவதை செய்து கொண்டு
எங்களை மேலும் எங்களை புண்படுத்தி கொண்டு தான் இந்த போராட்டத்தில் நடத்துகிறோம். நாங்கள் ஒன்றும் வேண்டி விரும்பி வெயிலில் காயத்துக்காக வரல. ஆகவே எங்களுடைய நியாயத்தையும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களோடு கைகோர்த்து கொண்டு உங்கள் ஆதரவோடு தான் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர வேண்டும் என்று விரும்புகிறோம். பொதுமக்களும் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று தான் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இப்போ உங்கள் துறை முதலமைச்சர் கீழே தான் வருது. முதலமைச்சரை சந்திச்சிருக்கீங்களா? சந்திக்க அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரா? நாங்கள் முதலமைச்சர் சந்திக்கல. ஆனால் மனுவாக முதலமைச்சர் கவனத்துக்கு சமூக நலத்துறை அமைச்சர் மூலமாகவும் தலைமைச் செயலாளர் மூலமாகவும் மாற்றுத்திறனாளித்துறை செயலாளர் மூலமும் நாங்கள் தமிழக முதல்வருக்கு அட்ரஸ் பண்ணி பலமுறை மனுக்கள் கடிதங்கள் கொடுத்துருக்குறோம். இப்போ தொடர்ந்து போட்டு வரீங்க. அரசாங்கத்தில் ஏதேனும் செய்தி வந்திருக்கா உங்கள் கோரிக்கை பிறகு நிறைவேற்றது சொல்லிட்டு? இதுவரைக்கும் என்ன இந்த செய்தியும் வரல. அரசு அதிகாரிகளோ போலீஸார் யாரும் எங்களை கூப்பிட்டும் பேசல. அரசு அறிவிப்பாகவும் எதுவும் சொல்லலை. இப்போ அடுத்த கட்டம் என்னதான் தொடர்ந்து உங்கள் கோரிக்கை நிறைவேற வரை போராட போகிறீங்க? அநேகமாக இப்போ இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் இப்போ தொடங்க போகுது. ஆமாம். சட்டமன்றத்துக்கு முன்பு தமிழக முதல்வர்கிட்ட நியாயம் கேட்டு போவதை தவிர அடுத்த கட்டமாக எங்களுக்கு வேறு வழியே கிடையாது. ஆக அப்படி ஒரு நெருக்கடிக்கு எங்களை தள்ளுவது என்பது இந்த அரசு தான் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தை சொல்ல விரும்புகிறோம். ஒருவேளை உங்கள் கோரிக்கை இந்த அரசாங்கம் இந்த ஆட்சியில் நிறைவேற்ற முன்வரவில்லை என்றால் உங்களுடைய வாக்குகளாக எப்படி செலுத்துவீங்க? வாக்குகள் அவங்களுடைய மன ரீதியாக எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. அந்த நிலைக்கு திமுக அரசு ஏன்னா வேற நல்ல பல திட்டங்களை எல்லாம் அறிவித்து செயல்படுத்திட்டு இருக்கிற ஒரு தமிழக அரசு. அதில் நாங்கள் இல்லைன்னு மறுக்கலை. நல்ல விஷயங்கள் செய்கிற போது நாங்கள் பாராட்டுறோம், வரவேற்கிறோம். நியமன உறுப்பினர்களாக மாற்றுத்திறனாளிகள் கொண்டு வந்திருக்கிறீங்க, இப்படி பல விஷயங்கள் வந்திருக்கு. அதெல்லாம் நாங்கள் மனசார பாராட்டுறோம். அதே சமயத்தில் எங்களுடைய ஒரு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணியமான கௌரவமான வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய உதவித்தொகை உயர்வு என்ற கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் மாற்றுத்திறனாளிகள் திமுக அரசுக்கு எதிரான ஒரு மனநிலைக்கு போவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். அந்த அபாயத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி தான் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம். அதாவது உங்கள் கோரிக்கையை திமுக அரசு நிறைவேற்ற முன்வரவில்லை என்றால் நீங்கள் திமுகவுக்கு எதிரான வாக்கு போடுவீங்க, எச்சரிக்கை விடுக்கிறீங்க. அப்படி மனநிலை மாற எங்களை வாய்ப்பு அளிக்காதீங்கன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா பல விஷயங்கள் இந்த அரசு சமூகத்தினுடைய பலதரப்பு மக்களால் பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அது எல்லாரும் கைகோர்த்து போகிற போது எங்களை விட்டுட்டு மாற்றுத்திறனாளி விட்டுட்டு போனால் எப்படி நியாயமாக இருக்கும்? சமூக நீதி பேசக்கூடிய அரசு மாற்றுத்திறனாளிகளை விட்டுட்டு நீங்கள் போவது நியாயமாக இருக்கும் நீங்கள் சொல்ல முடியுமா? ஆகவே எங்களையும் அழைத்து கொண்டு தான் நாங்கள் உயரம் குறைவாக இருப்போம், பார்வை குறைபாடு இருப்போம், கேட்க முடியாதவர்களாக இருப்போம், பேச முடியாதவர்களாக இருப்போம், நடக்க முடியாதவர்களாக இருப்போம், தவழ்ந்து செல்லக்கூடியவர்களாக இருப்போம், அல்லது தசை சிதைவு பாதிக்கப்பட்டவர்களாக இருப்போம், மனநிலை குறை பாதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். எல்லாரும் சேர்ந்து தானே தமிழ்நாட்டு மக்கள். இவங்க எல்லாருமே வாக்காளர்கள் தானே. வாக்குகள் போடுகிற போது எங்களுடைய வாக்குகள் குறைந்த மதிப்புகளாக கிடையாது. ஆகவே எங்களையும் இணைத்து அழைத்து செல்வது என்பது தமிழக முதல்வரின் கடமை என்பதை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். 2021 மாற்றுத்திறனாளிகள் யாரை ஆதரிச்சாங்க? திமுக ஆதரிச்சு ஓட்டு போட்டீங்களா இல்லை அதிமுக ஆதரிச்சு ஓட்டு போட்டீங்களா? இல்லை, அநேகமாக 99% திமுக ஆதரித்து தான் மாற்றுத்திறனாளி வாக்களித்தார்கள். நாங்களும் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை தான் மேற்கொண்டோம். 99% நீங்கள் திமுக தான் ஓட்டு போட்டீங்க. அப்போ திமுக ஆட்சிக்கு வருவதற்கு மாற்றுத்திறனாளிகள் காரணமாக இருந்திருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளும் காரணமாக இருந்திருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இல்லையே தமிழ்நாட்டில். அதனால மாற்றுத்திறனாளிகளும் நாங்களும் வாக்காளர்களாக இருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருவதற்கு எங்களால் அந்த உதவியை அல்லது வாக்குகளை நாங்கள் சேகரிச்சிருக்கோம். ஏன்னா 14 லட்சம் பேர் இருக்குதா சொன்னீங்க. இப்போ கணக்கு எடுத்தோன்னு அதிகமாக வரும்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ மாற்றுத்திறனாளிகள் வாக்கு வங்கி இந்த அரசாங்கத்துக்கு தேவை என்றால் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றணும். உங்கள் கோரிக்கை நிறைவேற்றா நீங்கள் மீண்டும் 2026 திமுகவுக்கு ஆதரவு அளித்து வாக்கு போடுவீங்க. என்னை விட பலமாக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ஆதரவாக எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் எந்த அளவுக்காவது பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு எந்த அளவுக்காவது ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்பட்டால் ஆதரவாக தேர்தல் நிச்சயமாக இருப்போம். 14 லட்சம் பேரோ இல்லை 20 லட்சம் பேரோ அது சிறு குழந்தைகள் வாக்கு அளிப்பதற்கு தகுதியற்றவர்களாக கொஞ்சம் குழந்தைகளாக கூட மைனர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு ஸ்ட்ராங்கான பிரச்சாரத்தை திமுகவுக்கு ஆதரவாக இந்த கூட்டணிக்கு ஆதரவாக அது வரும் திமுக ஆதரவு என்ற நிலைப்பாடு மட்டும் இல்லை, அது கூட எங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் மத்தியில் ஆளும் பிஜேபிக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களை திரட்டுவதில் தமிழக மாற்றுத்திறனாளிகள் திரட்டுவதில் எங்களுக்கு ஒரு அக்கறையும் கடமையும் இருக்குது. அதை நாங்கள் முழுமையாக நிறைவேற்ற முடியும். எங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை திமுக அரசு தான் எங்களுக்கு கொடுக்கணும்.
கொடுக்குறோம். ஸோ உங்கள் கோரிக்கை நிறைவேற்றினால் நீங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவீங்க. கட்டாயம். உங்கள் கோரிக்கை நிறைவேறனால நீங்கள் உங்கள் மனநிலையை மாற்றிக்கிட்டு வேறு கட்சி ஓட்டு போடுவீங்க. மனநிலை மாறுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு சிறு கோபத்தை சந்திக்க வேண்டி இருக்கும். அது எந்த வடிவத்தில் இருக்கும்னு எனக்கு சொல்ல முடியாது. உங்களுக்கு கோபம் வரும்போது உங்களோட முடிவு மாறும் இல்லையா? அதாவது ஒருத்தரையும் ஓட்டு போடுறதுங்கிறது வேற, ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தையும் கொண்டு போவது என்பது வேற. ஆகவே அதுல வந்து ஒரு சிறு தொய்வு தயக்கம் ஏற்படும்ங்கிறதா நான் சொல்றேன். ஸோ 1500 2000 6000 உயர்த்த வேண்டும். ஆந்திர மாநிலத்தை போல் உயர்த்த வேண்டும் என்பது எங்களோட கோரிக்கை. இல்ல 1500 6000 உயர்த்தணும். 2000 எவ்வளவு உயர்த்தணும்? குறைந்தபட்சம் 6000. ஆந்திராவில் 3 கேட்டகரியா கொடுக்குறாங்க, இங்க 2 தான் கொடுக்குறாங்க. அந்த 3 ஆக்குனாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். 3 கேட்டகரியா மாத்தினாலும் சந்தோஷம் தான். இல்ல 2 நாளும் கூட 6000 இங்க 8000 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாலும் எங்களுக்கு ஓகே தான். அதாவது உதவித்தொகையை கட்டாயம் உயர்த்தணுங்க. நாங்க பிச்சைக்காரர்கள் இல்லை. நாங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு மரியாதையற்றவர்களாக தான் இன்னைக்கு வாழ்க்கை நடத்த வேண்டிய தேவை இருக்கு. ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு மாற்றுத்திறனாளி அவங்களுடைய பங்களிப்பாக வருமானத்தை எதுவும் கொடுக்கலன்னு சொன்னா அவங்க செல்லா காசாக தானே இருப்பாங்க. அது தெரியாதா? உரிமையோட சாப்பாடு எப்படி கேட்க முடியும்? மாற்றுத்திறனாளி பங்களிப்பு ஒரு பெரிய அளவுக்கு இல்லைன்னு சொன்னா ஒன்று ஏஏஒய் கார்டு, எங்களுக்கு அந்தோதய அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் இலவசமாக கிடைக்கிற 35 கிலோ அரிசி, அந்த கார்டு மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைகளுக்கெல்லாம் கொடுக்கணும். மாற்றுத்திறனாளி இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு பிறகு எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கடன் வசதியோ வேலை வாய்ப்போ அரசு சட்டத்தில் சொல்லியிருக்கப்படி 4% அரசு வேலை வாய்ப்பு, தனியார் தொழில் 5% வேலை வாய்ப்பு எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். 100 நாள் வேலை திட்டம் கிராமப்புறங்களில் 100 நாள் என்பது கட்டாயமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கிடைக்கணும். மற்றவங்களுக்கு கொஞ்சம் கூட குறை கிடைச்சாலும் மாற்றுத்திறனாளிக்கு முன்னுரிமை அடிப்படையில் கிடைப்பதையும் அதுக்குரிய அவங்களுக்கான கூலி பாக்கி இல்லாமல் கொடுப்பதையும் கொடுக்கணும். இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிச்சு காத்திருக்கவங்க 1 வருஷம் 2 வருஷமா தான் இருக்காங்க. இப்பதான் கிளியர் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எவ்வளவு நாள் காத்திருப்பது? 1500 2000 விண்ணப்பிச்சவங்களே. ஆகவே இப்படி காத்திருக்க வைக்காமல் குறைந்தது 2 மாதங்களில் விண்ணப்பித்தவர்கள் அத்தனை பேருக்கும் உதவித்தொகை கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இப்படி எத்தனையோ கோரிக்கைங்க. பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கு சிறப்பு ஆசிரியர்கள் கிடையாது. பள்ளிக்கூடத்தில் எங்கள் குழந்தைகளை சேர்க்க முடியல. எங்களால் வந்து அதிகமான செலவு செய்து மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு உட்பட்டு சில மருத்துவமனையில் செய்ய முடியுது. சில மருத்துவமனைகளுக்கு போனால் இது மருத்துவ காப்பீடு திட்டம் பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க. ஆகவே அவசரத்துக்கு எந்த மருத்துவமனைக்கு போனாலும் மாற்றுத்திறனாளிக்கு அங்கே சிகிச்சை பெறுவதற்கான வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. நாங்களும் வாழணும் இல்லை, வாழதானே பிறந்திருக்கோம். மாற்றுத்திறனாளியாக மாறியது என்பது எங்கள் குற்றம் அல்ல. மாற்றுத்திறனாளியாக பிறந்ததோ மாற்றியதோ என்பது சமூகத்தினுடைய குற்றம். பல்வேறு விதமான குறைபாடுகள் உடைய இந்த சமூகத்தில் தான் நாங்கள் மாற்றுத்திறனாளியாக மாற்றப்பட்டிருக்கோம், அது பிறந்திருக்கிறோம் என்ற உண்மையை புரிந்து கொண்டு விஞ்ஞானபூர்வமாக அறிவியலாக எங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அனைத்தையும் அரசு வழங்க வேண்டும். வந்து உபகரணங்கள் கொடுக்கப்படுது, என்ன தேவையோ அந்த உபகரணங்கள் அத்தனை பேருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். இப்போ முதுகுத்தண்டோட பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி இருக்காங்க, ஒரு மெடிக்கல் கிட்டுன்னு தமிழக அரசால கொடுக்கப்படுது. அந்த மெடிக்கல் கிட்டு கூட கேட்டு கேட்டு கெஞ்சி 1 வருஷம் இல்லை 2 வருஷம் கழிச்சு தான் சமயத்தில் கிடைக்குது. பலருக்கு கிடைக்காமல் போகுது. அவங்களுக்கு பெட் சோர் வந்துடும், முதுகு புண்கள் வந்துடும். அப்போ அதுக்கான வாட்டர் பெட்டு, அவங்களுக்கான வீல் சேர்லேயே அவங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரியான வீல் சேர் கொடுக்க வேண்டியது. இப்படி அவங்களுக்கான தன்னை அறியாமலே அவங்களுக்கு சிறுநீர் கழிப்பதோ மலம் கழிப்பதோ என்பது நடந்துவிடும் என்ற சூழ்நிலையில அவர்கள் தங்களை தாங்களே சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு உட்பட அனைத்து தேவைகளையும் வீடு தேடி மருத்துவம் அவங்களுக்கு போகணுமா வேணாமா? ஒன்றும் இல்லை. இப்போ வீடு தேடி நீங்கள் வந்து ரேஷன் கடை பொருட்கள் கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்க. வீட்டில் வயதான ஒருத்தரும் ஒரு மாற்றுத்திறனாளி மட்டும்தான் இருக்காங்க. அவங்க வீடு தேடி எங்களுக்கு நியாய விலைக்கடையிலேருந்து பொருட்கள் வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ இதை உறுதிப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? ரேஷன் கடைக்கும் அந்த கார்டுக்கும் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இணைப்பு இருக்கா? இல்லை. அப்போ ரேஷன் கடைகளில் எல்லாத்துலேயும் நீங்கள் ஆதார் கார்டோட இணைச்சிருக்கீங்களே, ஆட்டோமேட்டிக்காகவே அதை இணைப்பதில் உங்களுக்கு என்ன சிரமம்? இணைச்சிட்டா வீடு தேடி அவர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பொருள் வருமே. அதான் நாங்கள் சொல்கிறோம். 1500 ரூபா வாங்கக்கூடிய சில மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. சில பேருக்கு மாற்றுத்திறனாளி துறையிலே கொடுக்காம அவங்க வந்து சாதாரணமாக சமூக நல பாதுகாப்பு திட்டத்தின் கீழே 1200 ரூபா வாங்குறவங்களாம் இன்றைக்கும் கூட இருக்காங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், ஆதாரில் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் அணைச்சாச்சு. நான் வந்து 75% மேல் ஊனம் இருக்கிறவன். எனக்கு ஏதோ காரணத்தால் தெரியாமல் நான் வந்து ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தது 1500 ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு தகுதி 2000 ரூபா வாங்குறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது. ஏன்னா அரசு சொல்லியிருக்கக்கூடிய சட்டப்படி 75% மேல் மாற்றுத்திறனாளி ஊனம் இருந்தால் அவங்களுக்கு 2000 ரூபாய் மாற்றுத்திறனாளி துறையிலேருந்து கொடுக்கணும். இப்போ எல்லாமே ஆன்லைனில் சென்ட்ரலைஸ் பண்ணியாச்சு. ஏன் நீங்கள் அதை மாற்றக்கூடாது? இன்னார் பேரை போட்டு அவங்களுடைய அடையாள அட்டை நம்பர் போட்டு ஆதாரை போட்டால் அவங்க என்ன பர்சன்டேஜ்னு உங்களுக்கு தெரியும். ஏன் அவங்க 1500 ரூபாய் லிஸ்ட்டில் இருக்காங்க? அதை தானாகவே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 2000க்கு மாற்றலாம்ல. பல முறை நாங்கள் சொல்லிட்டோம். இந்த இணைப்பை உருவாக்குவதற்கு கூட
ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்பது இருக்கு. ஒட்டுமொத்தமாக மாற்றுத்திறனாளி பல கோரிக்கைகள் காதில் வாங்கப்படுறதோடு இருக்கு. செயல்பூர்வமாக அது மாற்றுவதில் மிகப்பெரிய தடைகளை நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அரசு துறையில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க இப்போ? அரசு துறையில 4% கொடுக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. நீங்க எவ்வளவு கொடுக்குறாங்க? ஆனா இன்னும் அரசு இப்ப தமிழக அமைச்சர் கூட ஒருத்தர் பேசுறப்ப சொன்னாங்க, அநேகமா நாங்க எல்லா துறையிலும் கொடுத்துட்டு இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு, அடுத்து ஒரு எக்ஸாம் வச்சு அதையும் கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. பாவி மாற்றுத்திறனாளிகளாம் போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பல பேர் 2 ஆண்டுகள்ல வேலை செஞ்சாலே அவங்க தொகுப்பூதியத்திலேயே இருந்தாலும் சரி, காலமுறை ஊதியத்தில் இருந்தாலும் சரி, ஏற்கனவே 151 என்று ஒரு அரசாணை இருந்தது. 2 ஆண்டுகள் ஒரு துறையில ஒருத்தர் வேலை செஞ்சா அது மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவங்களை நிரந்தரப்படுத்தணும்னு சொல்லி இப்போ அந்த ஜியோலாம் காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 20, 24 ஜியோக்கெல்லாம் மாறி மாறி வந்து இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம் தேர்வு எழுதி தான் அவங்களை நாங்கள் வந்து எடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. எனக்கு வந்து நான் வந்து இப்போ 40, 45 வயசு 50 வயசு இருக்கவங்க போய் தேர்வு எழுத சொன்னால் எப்படி எழுத முடியும்? அதுவும் மாற்றுத்திறனாளி. ஆகவே அவர்களுக்கு ஏற்கனவே இருந்தது போல அவர்களுக்கான அந்த 2 ஆண்டுகளுக்கு மேலே 5 ஆண்டு 10 ஆண்டு 15 ஆண்டு இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நிரந்தரமற்ற அனைத்து துறையிலும் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் சொல்றோம். இது சட்டம் சொல்லியிருக்கு. ஆகவே சட்டத்தின் அடிப்படையில் 4% தமிழக அரசினுடைய அனைத்து துறைகளிலும் நிறைவேற்றப்பட வேண்டும். மாநில அரசு தான் இப்படி இருக்கு, மத்திய அரசு கேட்கவே வேண்டாம். எதை பற்றியும் அவங்க கவலைப்படுறதே கிடையாது. மாற்றுத்திறனாளிகளுக்கு பட்டை நாமம் போடுவதில் முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னா மாற்றுத்திறனாளி மீது வெறுப்பு அரசியல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மத்திய பிஜேபி அரசு தான். ஆகவே பிஜேபி அரசை பற்றி எங்களுக்கு சொல்ல வார்த்தையே கிடையாது. எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அவ்வளவு படு மோசமான ஒரு ஆட்சி தான். ஆனால் மாநில அரசு கைவிட முடியுமா? எங்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, இருப்பிடம், வாழ்வாதாரம், வேலை இத்தனையும் செய்து கொடுக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை என்பதை தான் நான் திரும்பவும் வலியுறுத்துறேன். தனியார் துறையில எவ்வளவு இடஒதுக்கீடு கேட்கறீங்க? 5% சட்டம் சொல்லியிருக்கு. 5% சட்டம் வந்து மத்திய அரசு சட்டம், மாநில அரசு சட்டமா? மத்திய அரசு 2016ஆம் ஆண்டு சட்டம். அரசு துறையில 4%, தனியார் துறையில 5% என்பது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தனியார் துறை வந்து மாற்றுத்திறனாளி வேலைக்கு வச்சா கொஞ்சம் ஊக்கமளிப்பதாக கூட தமிழக அரசு அறிவிச்சிட்டாங்க. ஆனால் தனியார் துறை மாற்றுத்திறனாளிகள் சுமையாக பார்க்கிறது. அப்படித்தான் வீடும் பார்க்குது, நாடும் அப்படிதான் பார்க்குதுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஆக எங்களுடைய பலவீனத்தை, ஊனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை செயல்படுத்துவதற்கான ஆக்கமும் ஊக்கமும் அளிப்பது என்பது அரசின் கடமை என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம்.